ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான download.developer.android.com/studioன்னு வரும். ஸோ இதை போனீங்கன்னா இதில் டேரெக்டாக டவுன்லோடு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு விண்டோ இல்லை அதர் மிஷின்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் கான்ஃபிகர் செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே என்னோடய மிஷின் வந்து விண்டோஸ். ஸோ நான் ரன்னில் போய்ட்டு DXDIAG அப்படின்னு ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DirectX டயலாக் டூல்னு இருக்குது. இதில் விண்டோஸ் 10 64 பிட் நான் என்னோடய மிஷினு. ஸோ அதோட ரேம் சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை லினக்ஸ், ஸோ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்கள் டவுன்லோட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆஃப்லைன் காம்போனன்ட்ஸுங்கிறது சப்போஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆஃப்லைனில் கூட அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் உங்களோட ஓஎஸை பேஸ் பண்ணி என்ன உங்களோட ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துங்க. விண்டோஸை பொறுத்தவரைக்கும் என்னோடய சஜஷன் 4 GB கீழே ரேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த டவுன்லோட் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுங்க. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ சூஸ் காம்பனண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணுவோன்னா ரெண்டாவது எங்கே லொக்கேஷன் சேவ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி ஆக ஸ்டுடியோ இருக்குது. ஸோ நான் ஃபர்தர் இன்ஸ்டாலேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதே இடத்துல நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களோட மிஷினில் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுது. எஸ்டிகேங்கிற ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறதுக்கான டெவலப்மெண்ட் லைப்ரரிஸ் அதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் என்ன டெவலப் பண்ணலாங்கிற ஒரு விண்டோஸ் வந்திருக்கு. இதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டாண்டர்டாக கஸ்டமைசேஷனுங்கிறது இன்ஸ்டால் டைப்பு பெட்டர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டர்டில் போகிறேன். ரெண்டாவது தீம். ஸோ என்னோடய சஜஷன் டார்குலா செட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரெண்டாவது இது வந்து எஸ்டிகே ஃபோல்டர் எங்கே நம்மளோட எஸ்டிகே ஸ்டோர் ஆகணுங்கிறது டிஃபால்ட்டாக C:\\, அது ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் ஆகும். நீங்கள் வேறு ட்ரைவில் கூட நீங்கள் உங்களோட வேறு ட்ரைவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் ஏ நியூ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணணும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோன் அண்ட் டேப்லெட்டில் மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஆண்ட்ராய்டு வாட்சுக்கா இல்லை ஆண்ட்ராய்டு டிவிக்கா இல்லை ஆண்ட்ராய்டு கார் இல்லைனா ஆண்ட்ராய்டு ஹோம் ஆட்டோமேஷன் ஹோம் சிஸ்டம், ஸோ அதுக்கு ஸ்மார்ட் ஹோமுக்கா அப்படிங்கிற பேஸ் பண்ணியிருக்கும். இங்கே ஃபோன் அண்ட் டேப்லெட்டில் நான் எம்டி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், ஆர்பனைஜஸ் ஆப் அப்படின்னு தான் வைக்க போகிறேன். ரெண்டாவது பேக்கேஜ் நேம். ஸோ காம்டாட் எக்ஸாம்பிள்னு இருக்கும். எக்ஸாம்பிள்ங்கிறது ஒரு டிஃபால்ட் வேர்டு, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டொமைன் நேம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணுங்கிறத சேவ் லொக்கேஷனும் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே இருக்கலாங்கிறத நான் லீவ் இட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஜாவா லாங்குவேஜ் காட்லின் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டுட்டோரியல் நான் ஜாவாலேயே பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாவது மினிமம் API லெவல் 15 செட் பண்ணிக்கிறோம். ஸோ 16 கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் விண்டோ. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களால் 2 ஃபைலில் பார்க்க முடியும். ஒன்று activity_main.xml, இன்னொன்று மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா. ஸோ ஃபைலில் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ செட்டிங்ஸில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இது நான் ஆல்ரெடி சொன்னதான். என்னோடய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா SDK வெர்ஷன்ஸும் ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா வெர்ஷன்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஈக்குவலில் ஆண்ட்ராய்டு/SDKன்னு இருக்குது. ஸோ இதில் நான் ஃபர்தராக நியூ அப்டேட்ஸ் வர கூட நம்ம இங்கே டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டோட நியூ வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதோட அப்டேட்ஸ் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அப்பியரன்ஸ் பிஹேவியர் இருக்குல்ல, அதில் அப்பியரன்ஸில் போய்ட்டு நீங்கள் தீம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தென் எடிட்டருக்கு போகிறேன். எடிட்டரில் ஃபாண்ட் டைப் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பர்பஸ்க்காக நான் இதை வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட்டுக்கு இடைமிட்டு அந்த இடையில் இருக்கிற அந்த லைன் ஸ்பேஸிங் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது முக்கியமான பாயிண்ட்டு ப்ளக்கின்ஸ். ஸோ இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால சில ப்ளக்கின்ஸ் வந்து இப்போ ஒரு 3 ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ளேஸில் நியூ ப்ளக்கின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளக்கின்ஸ்க்கு இது என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒரு அடிஷ்னல் செட்டப் தான், அடிஷ்னல் லைப்ரரின்னு வச்சுக்கலாம். ஒய்ஃபை ஏபிடி அல்டிமேட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ப்ளக்கின். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸை ஒய்ஃபை கனெக்டிவிட்டியில் இருந்தால் போதும். உங்களோட டெவலப்மெண்ட் மிஷினும் அவங்களோட டிவைஸும் ஒரே ஒய்ஃபைல இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்பி மூலமாக நீங்கள் பில்டு பண்ணணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக ஒய்ஃபை மூலமாக பில்டு பண்ணிவிட்டு டீபக் பண்ணலாம். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். காட்லின், ஃப்ளட்டர், ஸோ ஜேசன் ரிலேட்டட் ப்ளக்கின்ஸ் எது உங்களுக்கு நீடராக இருக்கோ அதை வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம ஆக்டிவிட்டி main.xml மெயின் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பண்டில், android.os பண்டில்னு இருக்குங்களா. இது ரெண்டும் ஒரு பேஸ் கிளாஸஸ். ஸோ அது வந்து அதில் என்ன இருக்குன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு வியூ எப்படி இருக்கணும், அதோட ஓரியன்டேஷன்ஸ் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயத்தில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின். ஸோ இங்கே r.layout.activity main இருக்கலாம். ஆறுங்கிறது பார்த்தோன்னா நம்ம முதல்ல எக்லிப்ஸில் டெவலப் பண்ணும் போதில் r.java அப்படிங்கிற ஒரு ஜென்ரேட்டட் ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ரிசோர்ஸஸ்குள்ளே இருக்கிற லேஅவுட்ஸ், கலர்ஸ், அதுக்கான இமேஜஸ் இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டோட அதாவது ஜாவா கோடோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் வந்து யூஸ்ஃபுல்லாகும். அது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஃபைல், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் போர்ஷனுக்கு வரும். இதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன், ப்ளூ பிரிண்ட், இமே ஆக்சஸ் இருக்கும். இதில் எப்பயும் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு நோ டெக்ஸ்ட் வியூவோட இங்கே ஒரு யூஐ இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது டிசைன் வியூ. ரைட் சைடில் ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட்கான ஆட்ரிபியூட்ஸை பார்க்குறோம். இதில் டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ இதோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வியூ பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட். இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கோட் வியூவும், ரைட் சைடில் டிசைன் இருக்கும். நீங்கள் கோட் சேஞ்ச் பண்ணும்போது ரைட் சைடில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு டெவலப்மெண்ட் சைடில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பர்பஸ்க்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ டிசைனுக்கும் கோடுக்கு என்ன வித்தியாசம்னா, டிசைனில் ஆல்ரெடி பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பேலட்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், லேஅவுட்ஸ், டெக்ஸ்ட் வியூஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆப் தீமை பேஸ் பண்ணி உங்களோட அவுட்புட் டிசைன், அந்த டிசைன் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ அடுத்து டிஃபால்ட்டு ENUN இது வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட். இப்போ நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜஸ்க்கு இப்போ ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் ரிலேட்டட் பேஜாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்குறது உங்களோட வியூ, மொபைல் வியூ டைப் சேஞ்ச் பண்ணுறது. ஃபோனு, டேப்லெட்ஸ், விஎஸ்ன்னு இருக்குங்களா. ஃபோனில் என்ன சைஸில் உங்களோட இந்த ஆப்பர் டிசைன் இருக்கணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட், மோட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாட்டமில் இருக்கிற பேலட்ஸ் பார்க்குறோம். டெர்மினல், பில்டுன்னு இருக்குங்களா. டெர்மினலுங்கிறது ஜஸ்ட் ஒரு கமாண்ட் லைன் டூல் தான். ஸோ இங்கேயும் நீங்கள் கமாண்ட் லைன் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். அதை டெவலப்மெண்ட் செய்யும்போது பார்க்கலாம். பில்டுங்கிறது உங்கள் பில்டு ரன் பண்ணும்போது, ஆப் ரன் பண்ணும்போது அதோட ப்ராசஸ், அதில் வர எரர்ஸ் இது ரிலேட்டாக பார்க்கலாம். இப்போது லாகெட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று டீபக் பண்ணும்போது அதை பற்றி நம்ம ஆப் டெவலப் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் பேசிக்ஸாக மேலோட ஹை லெவலில் மட்டும் பார்க்குறோம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் பில்டு கிரேடில் அண்ட் செட்டிங்ஸ் கிரேடில்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. இது கிரேடில் ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களோட லைப்ரரிஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை ரேப் பண்ணுறதுக்கு இந்த கிரேடில் லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கம்பைல் SDK வெர்ஷன் 29ம் பில்டு டூல் வெர்ஷன் 30.0.2ன்னு செட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபர்தராக SDK அப்டேட் பண்ணும்போது இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெர்ஷன் கோட் அது வெர்ஷன் நேம் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டோரில் பில்டு போடும்போது அப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஐடிங்கிறது பண்டில் ஐடி, இது ஒரு யூனிக் ஐடி ஆகணும்.
ஸோ அடுத்ததாக டிபெண்டன்சிஸ். ஸோ டிஃபால்ட்டு டிபெண்டன்சிஸான ஆப் காம்பேக்ட்டும் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூனிட் டெஸ்டிங்கான டிபெண்டன்சிஸும் இருக்குது. சரி, பில்டு கிரேடுங்கிறது நம்மளோட ப்ளக்கின்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ளக்கின்ஸ், கூகுள் ப்ளக்கின்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இருக்கும். செட்டிங்ஸில் ஓவராலாக மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுங்க, 2-3 ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து ஒரே இதில் ஒர்க் பண்ணுறோன்னா அப்போ செட்டிங்ஸில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதில் மேனிஃபெஸ்ட், ஜாவா, ரிசோர்ஸ்னு இருக்கும். மேனிஃபெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு. இதை பற்றி நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பேக்கேஜ் நேம் com.solnado அண்ட் ஆப்டனேஜஸ் ஆப்னு இருக்குது. ஸோ இங்கே ஐக்கான்ஸ் வந்து ரவுண்டர் ஐக்கான் ஃபார் இதுக்குன்னா உங்களை இப்போ ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே ரவுண்டர் ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆண்ட்ராய்டோட ஆப்போட நேம் சேஞ்ச் பண்ணால் கூட இங்கே மாற்றிக்கலாம். ஆப்போட தீம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்துக்கலாம். இந்த தீம்ஸ் பார்த்திங்கன்னா style.xmlனு வேல்யூஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இங்கே டேரெக்டாக கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இங்கேயே கஸ்டம் கலர்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்டைல்ஸில் பண்ணுறதை விட colors.xmlல பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன், ஹார்ட் கோடராக அதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஹார்ட் கோடை அங்கே மாற்றுறதுக்கு பதிலாக colors.xmlனு ஒரு க்ரியேட் ஆகிருக்குங்களா, இங்கே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ஆப்போட என்டையர் டிசைனுக்கும் ஒரே கலராக இருக்கும். ஸோ இந்த கலரோட ப்ரைமரி கலரை நான் வந்து பிங்க் கலராக செட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கலர் தான் உங்களுக்கு உங்களோட ஆப்போட மெயினாக இருக்கும். இங்கே ப்ரைமரி கலர் வந்து உங்களுக்கு ஹெட்டர் டூல் பார் இருக்குல்ல, டிசைனர் டூல் பாருக்கு அப்ளை ஆகும். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைலில் அப்புறம் ஆக்டிவிட்டி, ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. அதில் இருக்க இன்டென்ட் ஃபில்டர் வந்து லான்ச்சர்னால் ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி தான் இனிஷியேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகும்போது ஓப்பன் ஆகிற ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டி தான். நம்ம மல்டிபிள் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜாவாவில் 3 டைப் இருக்கும். ஒன்று com.solnado, அதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டெஸ்ட்டுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்டிங்கான கோடு. அடுத்தது யூனிட் டெஸ்டிங்கான ஃபைல்ஸும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின டெஸ்டிங் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸையும் நான் போடுறேன். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் ட்ராவபிள், லேஅவுட், மிட் மேப்லாம் இருக்கலாம். ட்ராவபிள்ஸில் கஸ்டம் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லேஅவுட்ஸில் அவங்களோட டிசைன்ஸ், பேஜஸ், ஆக்டிவிட்டீஸ் மேப் பண்ணுற டிசைன்ஸ் அதில் வரும். அது இல்லாமல் மிட் மேப்புங்கிறது அவங்களோட ஐகான்ஸ், ஸோ மல்டிபிள் டிவைஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐகான்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேல்யூஸில் கலர்ஸ், டைமண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங், ஸ்டைல்ஸ், இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றினா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்போட ஐக்கானை சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்டில் நியூவில் போய்ட்டு இமேஜ் அசட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் ஐக்கான் டைப்பில் லான்ச்சர் ஐக்கான், அடாப்டிவ் அண்ட் லீகசி வச்சுங்க. ஸோ அதுலேயே மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. லீகசின்னு எப்படி இருக்கும், ஆக்ஷன் பாருக்கான ஐக்கான்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கு எந்த ஐக்கான் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போகலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஐக்கான் ஆண்ட்ராய்டு ஐக்கான் இருக்கும். IC__ லான்ச்சருங்கிற நேமில் இருக்கும். ஸோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் லேயர் டிசைன்ஸ், பேக் அண்ட் லேயர் டிசைன்ஸாக மாற்றிக்கலாம். இங்கே நான் வந்து கஸ்டம் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிப் ஆர்ட் செலக்ட் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுதுங்களா. ஸோ அதோட கலர்ஸ் கூட கீழே இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆப்புக்கு நேம் வைக்க போகிறேன் அப்படின்னா அதோட டெக்ஸ்ட் கூட டைப் பண்ணி அதோட ஆப் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த ஆப் நேம் அப்ளை ஆகுது. ஸோ கலர்ஸும் நீங்கள் காமனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கூல். தென் கஸ்டம் இமேஜ் கூட அப்ளை பண்ணலாம். என்கிட்ட கஸ்டம் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா வீலையும் பார்க்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுற இமேஜ் 512x512 சைஸில் இருக்கும். ஸோ அதை ட்ரிம், ரீசைசிங்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக அடாப்டிவாக அந்த சர்க்கிள்குள்ளே அப்ளை டிசைன் வருது, அந்த ஐக்கானோட ஃபுல் ரீசைசிங் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் லேயருங்கிறது, ஸோ இப்போ இது ஐக்கான் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் லேயர் உங்களுக்கு தெரியல, இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் லேயர் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு நான் ஜஸ்ட் ட்ரிம் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் ப்ளீட் லேயரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, தெரியுதுங்களா. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் இமேஜை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, எல்லாம் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷனோட ஐக்கான் சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ இந்த டேட்டா நீங்கள் ரன் பண்ணி உங்கள் மொபைலில் இல்லை எமுலேட்டர்லேயோ அதோட ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக எமுலேட்டரை பற்றி பேசிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹை லெவலாக எமுலேட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை பார்ப்போம். ஸோ மேலே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டாப்பில் அது வந்து விர்ச்சுவல் டிவைசஸ். என் மல்டிபிள் டிவைசஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் புதுசாக ப்ராஜெக்ட் ஒரு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எதுக்கான எமுலேட்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க, கேட்டகரி. ஸோ நான் ஃபோனுக்கான எமுலேட்டர். ஸோ அதனால் ஃபோனில் என்னோடய ரேம் சைஸை பேஸ் பண்ணி நான் ஃபோனோட சைஸ் வந்து XS வச்சுக்கிறேன். அதோட சைஸ் வந்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் டிவைஸாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு அது போதும். ரெண்டாவது ஸ்மால் டிவைஸில் வச்சு ரன் பண்ணும்போது உங்களோட UI இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ OS வந்து Android 10 செட் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் இதில் செக் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு ஏவிடியோட நேம் ஆல்ரெடி Android 10 செட் பண்ணியிருக்கனால Android X நான் செட் பண்ணிவிட்டு, ஸோ அது லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் இருக்குமா போர்ட்ரேட்டா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இதில் உங்களோட ரேம் சைஸ் வேணால் செட் பண்ணிக்கலாம். உங்களோட SD கார்டு அண்ட் மெமரி உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நீங்கள் விர்ச்சுவலாக இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா உங்களோட லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேமரா செட் பண்ணால் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரேம் சைஸ் நான் 512 வச்சுக்க போகிறேன். விர்ச்சுவல் மெமரி 48, இன்டர்னல் மெமரி மட்டும் ஒரு 1 GB வச்சுக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் 512 இருக்கட்டும். ஸோ இது தீம் வந்து நெக்ஸ்ட் சைஸை வச்சுக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எமுலேட்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ எமுலேட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எமுலேட்டர் க்ரியேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதோட தீம் பார்த்திங்கன்னா XS தீமு. ஸோ அதனால தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதில் என்ன OS செட் பண்ணியிருக்கோம், Android 10 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபோன் மாதிரி தான் செட்டிங்ஸில் போய்ட்டு எபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் OS-ஐ செலக்ட் பண்ணலாம். Android வெர்ஷன் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய எமுலேட்டர் இப்போ Android 10. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா சில ஐக்கான்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐக்கான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, சுவிட்ச் ஆன் அந்த ஐக்கான் தான். அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐக்கான்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறது. இதெல்லாம் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சென்சார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ யூஸ் ஆகும். தென் கேமரா ஐக்கான் இருக்குன்னா இது வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறதுக்கான ஐக்கான். சரி, இங்கேயும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே லாகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகேட்டில் உங்களுக்கு எமுலேட்டர் ஆக்டிவில் இருக்கிறதுன்னு காட்டுது. ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட டிவைஸோட ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணிக்கும். இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன் கேப்சர் மொபைலில் எடுக்கிற மாதிரி தான் எமுலேட்டர்லேருந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஜூம், அப்புறம் பேக் ஐக்கான், ஹோம் ஐக்கான், ஸோ அப்புறம் பவர் ஐக்கான்ஸ், ஜஸ்ட் இட். ஸோ ஓவர்வியூ ஐக்கான். ஸோ இதில் ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் காட்டும். ஸோ அது கீழே இருக்கிற மோர் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லொக்கேஷன்ஸ். இப்போ சில லொக்கேஷன்ஸ் அப்ளிகேஷன்லாம் பண்ணுறோன்னா லைவாக நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் இருக்கும். ஸோ ட்ராக்கிங் லைக் பஸ் ட்ராக்கிங், இந்த மாதிரி சில ட்ராக்கிங் ரிலேட்டட் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எமுலேட்டரில் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இங்கே லொக்கேஷன் இருக்குது. அதில் சிங்கிள் பாயிண்ட் வந்து நான் இப்போ வேறு லொக்கேஷனில் இருக்கும். நம்மளோட எமுலேட்டர் டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷனில் இருக்கும். நான் வந்து சென்னைன்னு செட் பண்ணுறேன். இப்போ உங்கள் எமுலேட்டரில் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ண அந்த லொக்கேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எமுலேட்டரோட கரண்ட் லொக்கேஷனாக இருக்கும். ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் கரண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ணுறேன். அந்த கரண்ட் லொக்கேஷன் ஐக்கான் இருக்குல்ல, அதை டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த லொக்கேஷன் காட்டும் அப்படின்னா சென்னையோட அந்த நான் பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை காட்டும். ஸோ இது ஒரு ஃபேக் லொக்கேஷன் தான். இதை வச்சு கூட நம்ம இது வந்து டெவலப்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது சிங்கிள் பாயிண்ட் லொக்கேஷன்.
ஸோ உங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்கன்னா லண்டன் செட் பண்ணி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லொக்கேஷன் இப்போ லண்டன் செட் பண்ணிவிட்டேன். இப்போ கரண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ணும்போது உங்களோட எமுலேட்டரில் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, இப்போ ரூட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற மாதிரி வச்சுப்போம். ஸோ ஃப்ரம் லொக்கேஷனுக்கு சென்னை பெங்களூர், ரெண்டாவது சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு செட் பண்ணிப்போம். சென்னை டு பெங்களூர். ஸோ பெங்களூர் டு சென்னை. ஸோ ஏங்கிற லொக்கேஷன்லேருந்து பி லொக்கேஷனுக்கு வர மாதிரி தான் அந்த ரூட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே ரூட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏங்கிற லொக்கேஷன்லேருந்து, அதாவது பெங்களூர்லேருந்து சென்னைக்கும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் இந்த எமுலேட்டர், இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லுது. ஸோ இந்த எமுலேட்டரில் நீங்கள் ரியல் டைமாக பார்க்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இப்போ ஜூம் பண்ணி அதோட எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத ரெஃபர் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் கூகுள் ஜியோ ஃபென்சிங் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது இந்த ரூட்ஸ் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எமுலேட்டரில் ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப் டு 5x வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் லொக்கேஷன் ஐக்கான் வந்து மூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ஜியோ ஃபென்சிங் மாதிரி அப்ளிகேஷனுக்கு ரொம்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்குறது டிஸ்பிளேஸ். ஸோ டிஸ்பிளேஸுங்கிறது இப்போ என்னோடய டிவைஸ் வந்து 720 பிக்சலில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் டிஃபால்ட்டு இருக்குது, சைட்டில் இருக்கிறது டிஃபால்ட்டு. இது வந்து 4K என்ன சைஸில் இந்த நம்மளோட ஆப்போட ஸ்க்ரீன், மொபைலோட ஸ்க்ரீன் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். இங்கே நான் வந்து ஹெச்டி வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஐக்கானுக்குல ஹெச்டி மொபைலில் இப்போ நான் ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ரன் பண்ணிவிட்டு காட்டணும். ஸோ இப்போ நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து டிஃபால்ட்டு மொபைல் ஸ்க்ரீனு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண அந்த டிஸ்பிளே. ஸோ செகண்டரி டிஸ்பிளே நீங்கள் செட் பண்ணி, ஸோ ரெண்டுக்கும் உங்களோட ஆப்போட பர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் சைஸ் எப்படி இருக்குது, சப்போர்ட் ஆகுதா, அதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ சப்போஸ் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க, அது வந்து 4Kயில் பிக்சலேட் ஆகுதா. ஸோ நார்மலாக உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 4K மாதிரி டிவைஸஸ் நம்மகிட்ட இருக்காதுங்கும் போது அப்போ எமுலேட்டரில் வச்சு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்குறது செல்லுலார். இது ஜஸ்ட் நெட்வொர்க் தான். நம்ம 4G யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் 3Gயில் செக் பண்ணணும், 2G ஸ்பீடில் நம்ம ஆப்பை செக் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி நெட்வொர்க் டைப்பு, அதோட ஸ்ட்ரென்த்து, டேட்டாவோட ஸ்டேட்டஸு, வாய்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம ஆப்பை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒர்க் ஆகுதா, அப்போ ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம ஆப்பில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த செல்லுலார் நெட்வொர்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் பேட்டரி லோ ஆகும்போது நம்மளோட ஆப் எப்படி ஒர்க் ஆகணும். சில பேர் வந்து பேட்டரி லோ ஆகுங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் நம்ம அதுக்கு ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். சார்ஜ் லெவல் 10 வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து விர்ச்சுவலாக இருக்கிறதுனால டெஸ்டிங் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அவங்களோட மொபைலில் எப்படி ஒர்க் ஆகணும். ஸோ நீங்கள் கஸ்டம் இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அப்புறமே ஃபோன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஒரு ஃபோன் கால் ரியல் டைமாக இல்லாமல் டெம்பரரியாக டம்மியாக ஒரு கால் வந்தால் உங்களோட ஆப்போட பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி யூஸ் ஆகும்னா, சில பிளேயர் ஆப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வரும்போது உங்கள் ஆப்பு ப்ளே ஆகிட்டுருக்கு, அப்போ என்ன நடக்கணும், பாஸ் ஆகிட்டு மறுபடியும் கால் கட் ஆனோன்னு ப்ளே ஆகணும், அந்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் எஸ்எம்எஸ் ஓடிபி டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சப்போஸ் ஓடிபி வருது, அந்த ஓடிபியை டிடெக்ட் பண்ணுறது எஸ்எம்எஸ்லேருந்து, அதுக்கெலாம் வந்து இதில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பேட், ஸோ லைக் கேமிங் ரிலேட்டடு. அதுக்கப்புறம் மைக் ரிலேட்டட், மைக்ரோஃபோன் ஜஸ்ட் மைக் அதுதான், அதை செக் பண்ணுறது. ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆத்தென்டிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ரிலேட்டட் இருக்குது. அப்புறம் சென்சார்ஸ், மல்டிபிள் சென்சார்ஸ் நம்மளுக்கு மொபைலில் இருக்குது. சில மொபைல்ஸில் சென்சார்ஸ் இல்லை, பட் எமுலேட்டரில் நம்ம எல்லா சென்சாரும் இருக்கனால அதை வச்சு ஒர்க் பண்ண முடியும். இது சென்சார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் சென்சார், அதோட லெவலை பேஸ் பண்ணி நம்மளோட ஆப்பை ஒர்க் பண்ண வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ அடுத்ததாக பார்க்குறது பக் ரிப்போர்ட்டு. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு மொபைல் ஆப்பில் பக் வருதுன்னா அதை கேப்சர் பண்ணி அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்னாப்சாட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறது தான். இது வெளியிலேயே பார்த்தோம். ஸோ இங்கே அடிஷ்னல் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்னாப் கேப்சர் பண்ணிடுச்சு, ஸ்னாப் எடுத்துடுச்சு. ஸோ இது எம்பி பார்த்திங்கன்னா 830. ஸோ ரெண்டாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ரொம்ப மொபைலில் இருக்கிற பேசிக் ஒன்று தான். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸை நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை ஜிஃபாவோ இல்லைனா எம்எப் ஃபைலாவோ எம்இபிஎம் ஃபைலாவோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். டிஃபரன்ஷியேஷனுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஜஸ்ட் ஜிமெயிலை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ ரெக்கார்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களோட என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ ஜிப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செட்டிங்ஸ். இதில் உங்களோட எமுலேட்டர் ரிலேட்டட் செட்டிங்ஸ் தான் இருக்கும். எமுலேட்டரோட தீம் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, எங்கே ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் இட்ஸ் எமுலேட்டர் பற்றி நான் எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் ஹை லெவலில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் டிவைஸ்லேயும் சில நேரம் ரன் பண்ணி காட்டுவேன், சம்டைம் எமுலேட்டர் ரன் பண்ணி காட்டுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு எமுலேட்டர் ரன்னிங்கில் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களோட லாகெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பண்டில் ஐடி வந்துடும். ஆப்போட பண்டில் ஐடி வந்துருச்சுங்களா? ஓகே. இங்கே வந்து நீங்கள் நோ ஃபில்டர்ஸ் ஸோ ஒன்லி செலக்டட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வர லாக்ஸ் மட்டும் நீங்கள் இந்த லாகெட்டில் பார்க்க முடியும். ஸோ அது எரர் லாகாக இருக்கலாம், வார்னிங்ஸாக இருக்கலாம், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண லாகாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆப்புக்கு செட் பண்ண ப்ரைமரி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ண இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கனெக்ட் பண்ணோடனே இது லாகேஜில் விசிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். லாகேஜில் நோ கனெக்டட் டிவைஸ்னே இருக்குது, பட் கனெக்ட் ஆகலை, பட் ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். ஸோ பேஸ்டான வாய்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதில் அபவுட் ஃபோன் இருக்குது. இதில் போய்ட்டு MIUI வெர்ஷன், இது வந்து ரெட்மி மொபைலுங்கனால வெர்ஷன் இருக்குது. உங்களுக்கு கர்னல் வெர்ஷன் சம்திங் வெர்ஷன் இருக்கும். அதை 5 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் டெவலப்பர் ஆப்ஷனுங்கிற அந்த எனேபிள் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் அலோ USB டிபக்கிங் அதை எனேபிள் பண்ணிங்க. அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களோட லாகெட்டில் விசிபிள் ஆகும். ஸோ இதில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக இன்ஸ்டால் via USB, ஏன்னா நான் USB மூலமாக இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா பில்டில் உங்களோட ப்ராஜெக்ட் பில்ட் ஆகுதா இல்லை யாராவது சம்திங் எரர் வந்தால் கூட இந்த பில்டுங்கிற அந்த வேலெட்டில் பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களோட மொபைலில் ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்குறது ஒய்ஃபை மூலமாக, ஏன்னா நான் வந்து ஒரு ப்ளக்கின் வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதை ரிலேட்டாக பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் ஹை லெவல் சொல்லியிருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். எங்கே போய் அந்த ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் ப்ளக்கின்ஸ் போய்ட்டு நீங்கள் ஒய்ஃபை ADB அல்டிமேட், அது ஒய்ஃபை ADB நிறைய ப்ளக்கின்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பெட்டர். நான் நிறைய சர்ச் பண்ணேன்,
அதில் எனக்கு இது ஆப்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு இந்த ப்ளக்கின்னு. ஸோ அதனால் நான் அதை பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வைஃபை ஏடிபிங்கிறது இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடு டேப்லெட்டில் இந்த டேபிளில் ரைட் சைடு பேலட்டில் வந்திருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வின்சின்னு இருக்குது ஆப் நேம். நான் அந்த ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஒய்ஃபை ஐக்கான வச்சிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் காட்டும். ஒன்று யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் ஆகிருக்குது, ஒன்று ஒய்ஃபை மூலமாக. ஸோ நான் யூஎஸ்பியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் ஆகிறது மட்டும் தான் என்னால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி கனெக்டிவிட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஒய்ஃபை மூலமாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒய்ஃபை வழியாக நான் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸு. ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸ், ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோனா என்ன, அதில் இருக்கிற லேஅவுட்ஸ், ஸோ பேசிக் ஹை லெவலில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்பனேஜஸ் உங்களோட ஆப்பனேஜஸோட டீட்டெயிலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. நம்ம அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் சர்ச்சையில் ஆப்னு இருக்கும், அதில் RESன்னு இருக்குங்களா, அதில் லேஅவுட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் நம்ம PDF ஆப் க்ரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மெயின் ஆக்டிவிட்டி ஃபைல், அதாவது ஆக்டிவிட்டி main.xml ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இதில் தான் நம்ம அந்த ஆப்க்கான டிசைனை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் 3 டேப் இருக்குது. கோடு, ஸ்பிட்டு, டிசைனு. டிசைன் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டன்ஸை ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சு டிசைன் பண்ணலாம். ஸோ ஒரு பட்டன் இருக்குதுன்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குன்னா அதோட ஆட்ரிபியூட்ஸு, அந்த டெக்ஸ்ட் வியூக்கோட கலர் கோடு, அந்த மாதிரி எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே இதில் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். காம்போனன்ட் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் லேஅவுட்டில் இருக்குது இந்த பேஜ். ஸோ நான் கன்ஸ்ட்ரைன் லேஅவுட்டில் இப்போ பண்ண போகிறதில்ல, எனக்கு ஃபெமிலியராக இருக்க லீனியர் லேஅவுட்டை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபார்முக்கு. உங்களுக்கு கன்ஸ்ட்ரைன் லேஅவுட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், கன்வெர்ட் வியூவை கிளிக் பண்ணுங்கள், அதில் லீனியர் லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, செலக்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இதை நம்ம டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பேஜுக்கான டைட்டிலாக. ஓகே, ஸோ ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஓகே நம்ம கோட் ஸ்பிட் வியூ போயிடுவோம். ஸோ இந்த லீனியர் லேஅவுட்டில் ஓரியன்டேஷன் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். வெர்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு வியூ காம்பனண்ட்டும் 1 by 1 வரும். ஸோ ரோ மாதிரி வரும். ஓகேங்களா, ஹரிசாண்டல் செட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சைட் பை சைடு அப்படியே ஒரு ரைட்டில் போகும். ஓகேங்களா, சொல்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் செட் பண்ணுறேன் இந்த ஃபார்மில். ஸோ 1 by 1 டேட்டாஸ் பண்ணணும். இங்கே டெக்ஸ்ட் வியூ இருக்குது, இதை நம்ம டைட்டிலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வீடியோ பர்பஸ்க்காக நான் அப்பியரன்ஸில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் மோடில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜோட டைட்டில் ஆட் ஆர்பனேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கான அந்த பேஜுங்கிறனால அது டைட்டில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் லேஅவுட் வித்து ஹைட்ஸ் அண்டெல்லாம் மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ், மேண்டட்டரி ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் 2 டைப் இருக்கும். ஒன்று மேட்ச் பேரண்ட்டு, இன்னொன்று ஆப் கண்டென்ட்டு. இப்போ ஆப் கண்டென்ட்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அதோட வித்து அலோகேட் ஆகிக்கும். மேட்ச் பேரண்ட்னா உங்களுக்கு ஃபுல் வியூவும் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சென்டர் அலைனில் வைக்க போகிறேன். அதுக்கு கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் வருதில்ல, செலக்ட் பண்ணி சென்டர் ஹரிசாண்டல் அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜோட சென்டராக வந்துடும். இல்லை காமனாக நீங்கள் சென்டர் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் நீங்கள் ஹைட்டை நான் மேட்ச் பண்ணி செட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜுக்கே சென்டர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஹைட்டு ரேப் கண்டென்ட், ஸோ கிராவிட்டி சென்டர் ஹரிசாண்டலாக மட்டும் சென்டராக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பண்ண போகிறது நம்ம ஒவ்வொரு ஃபார்ம் ஃபீல்ட்ஸும் செட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆர்கனைஜர்ஸ் நேமு, ஆர்கனைஜர்ஸில் இருக்கிற மேனேஜர் டைரக்டர் நேம்ஸு, அவங்களோட நேம் கொடுக்குற மாதிரி, அதோட ஆர்கனைஜர்ஸ்க்கான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆர்கனைஜர்ஸ் வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட்டு கொடுக்குற மாதிரி, ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட், அட்ரஸ், இந்த காலம்ஸ்லாம் வைக்க போகிறோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். எடிட் டெக்ஸ்ட் அப்படி டைப் பண்ணுறேன். இல்லை ஆப் காம்பேக்ட் எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. நான் நார்மல் எடிட் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். இதோட ஆப் கண்டென்ட்
வித்தை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ரேப் கண்டென்ட் அப்படி செட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஆட் ஆகிறது தெரியும். ஸோ இதோட ஹிண்ட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்பனேஜ் நேம் அந்த ஆர்பனேஜ்க்கான நேம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ வேறு என்னென்ன அதை ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ இதை வந்து யூசர் வந்து என்டர் பண்ணுறாங்க. இப்போ ஆர்பனேஜ் நேம் கொடுக்குறாங்க. நேம் என்ன டைப் ஆஃப் கீபோர்டில் உங்களுக்கு மல்டிபிள் டைப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபோன் நம்பர்னால் நம்பர் பேட்டர்ன் வரும், ஒரு நம்பர் டைப் பண்ணுறதுக்கு நம்பர் கீபேர்டு வரும், டெக்ஸ்ட்டுக்கு இமெயில் ஐடிக்கு ஒரு மாதிரி கீபோர்டு வரும். ஸோ அதனால் அதோட இன்புட் டைப் என்னவாக இருக்கணுங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இன்புட் டைப் வந்து இங்கே இது ஒரு நேம் தானே, ஒரு யூசர் நேம். ஸோ அதனால் பர்சன் நேம் அப்படிங்கிறத இது கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பர்சன் நேம். ஓகேவா? ஓகே, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஐடி செட் பண்ணணும், மறந்துட்டேன். எடிட் டெக்ஸ்ட் ஆர்பனேஜ் நேம் அப்படி செட் பண்ணிக்கிறோம். ஐடிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இங்கே இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் கொடுக்குற இந்த ஐடி தான் உங்களுக்கு ஜாவாவோ இல்லை காட்லின் கோடில் இந்த ஐடியை தான் நான் நீங்கள் மேப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஐடி வச்சு தான் இதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம இங்கே எழுத முடியும். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி நேம் பேஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது பண்ண போகிறது என்னென்னா டைரக்டர் நேம். ஸோ அதாவது ஆர்பனேஜஸில் மேனேஜர் இருப்பாங்கள்ல, இல்லைன்னா டைரக்டர் இருப்பாங்க, அவங்களோட நேம். ஸோ அதனால் மேனேஜர் நேம்னு அதுக்கு ஐடி கொடுத்துக்கிறேன். டைரக்டர் ஆர் மேனேஜர் நேம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இமெயில் ஐடி வைக்கிறோம். எடிட் டெக்ஸ்ட் இமெயில் ஐடி, இது ஆர்கனைசர்ஸோட இமெயில் ஐடி. ஸோ இன்புட் டைப் வந்து இமெயில் அட்ரஸ்னுக்குலாம் சப்ஜெக்டாக அட்ரஸ் நம்ம டைப் பண்ண போகிறது இமெயில் அட்ரஸ். ஸோ அதோட இன்புட் டைப் செட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த எடிட் டெக்ஸ்ட் இந்த இமெயில் ஃபீல்டை நீங்கள் டேப் பண்ணும்போது மொபைலில் இமெயில் அட்ரஸ்க்கான அந்த கீபோர்டு ஓப்பன் ஆகும். பத்தலாம் பெருசாக வேலிடேஷன்ஸ் இன்னும் செட் பண்ணலை. ஸோ இதை முதல்ல எல்லா ஃபீல்டும் வச்சுட்டு செட் பண்ணுவோம். எடிட் டெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், இதோட இன்புட் டைப் ஃபோன். ஜஸ்ட் ஃபோன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்புட் டைப் கிடைக்கும். அடுத்ததாக வெப்சைட்டு, எடிட் டெக்ஸ்ட் வெப்சைட் வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு. அதனால் ஆப்ஷனல்னு நான் வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். இது மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லை, நான் மேண்டேட்டரியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ வெப் எடிட் டெக்ஸ்ட்டா இல்லை வெப் இமெயில் ஐடியா அப்படிங்கிறது நான் வெப் எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறத செட் பண்ணுறேன். தென் ஆஸ் யூஸ்வல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் நேமுக்கு பதிலாக நான் வந்து இமெயில் ஐடி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ஃபீல்டை நான் வச்சுக்கிறேங்க. யூசர் நேம், ஸோ இது வந்து யூசர் நேம் வந்து டெக்ஸ்ட்டு பர்சன் நேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டில் இன்புட் டைப் வந்து நீங்கள் நம்பர் பாஸ்வேர்டா இல்லை என்ன டைப் ஆஃப் பாஸ்வேர்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது விசிபிள் பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகும், லைவாக விசிபிள் ஆகும். வெறும் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா டாட் தான் வரும். நம்பர் பாஸ்வேர்டுனா நம்பர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக வைக்க போகிறது அட்ரஸ் ஃபீல்டு. எடிட் டெக்ஸ்ட் அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ். இது அதுக்கான இன்புட் டைப் வந்து
போஸ்டல் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். போஸ்டல் அட்ரஸ் வந்து மல்டிபிள் லைன்ஸ் என்டர் பண்ணுறதுனால நான் வந்து அதுக்கு ஹைட்டு கூட ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 100 TB செட் பண்ணுறேன். அடுத்ததாக இமேஜ் வைக்கணும். இமேஜுக்கு நீங்கள் இமேஜ் வியூ அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை மட்டும் நான் சும்மா டிசைனில் போய்ட்டு டிசைன் வியூவில் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ஜெட்டில் இமேஜ் வியூன்னு இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி வைங்க. ஸோ நான் அவதார் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இமேஜை கிளிக் பண்ணும்போது கேலரிக்கோ இல்லைன்னா கேமராக்கோ போய்ட்டு இமேஜை பிக் பண்ணி கொண்டு வர மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இது வந்து ஆர்கனைஸ் இமேஜ். ஸோ அதனால் இமேஜ் வியூ ஆர்கனைஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக சப்மிட் பட்டன் வைக்க போகிறோம். பட்டன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பட்டனுக்கான வித் ஹைட்டு. ஸோ டிசைன் ஓகே, வித் வந்து ரேப் கண்டென்ட், ஹைட்டும் ரேப் கண்டென்ட் செட் பண்ணுறேன். பட்டனுக்கான டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ பட்டன் ஃபார் த டிசைன்லாம் நம்ம கொடுக்கல, சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ நம்ம டிசைனை வந்து தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இதில். ஸோ அதுக்கான வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பட்டன் சப்மிட் அப்படின்னு ஐடி செட் பண்ணுறேன். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணுறது என்னென்னா, ஆர்கனைஸ் நேம் இருக்குது, அதில் அட்ரஸ். ஸோ இப்போ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா யூசரு அங்கே ஆர்கனைசஸோட அட்மின் வந்து டேட்டா டைப் பண்ணலாம், இல்லைனா அங்கே கூகுள் க்ரோம்லேருந்து கட். ஸோ இங்கே அட்ரஸ் ஃபீல்டு வந்து யூசர் டேரெக்டாக டைப் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன மாதிரி ஆப்ஷன் வைக்க போகிறேன் அப்படின்னா, கூகுள் மேப்பில் போயிட்டு கரண்ட் லொக்கேஷனையோ இல்லைனா ஆர்கனைசேஷன் லொக்கேஷனையோ பிக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸையும் அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூடையும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ரிலேட்டிவில் இந்த எடிட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு இந்த அட்ரஸ் ஃபீல்டுக்கு ரைட்டில் ஒரு ஐக்கான் வைக்கலான்றது. அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோம், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் மேப்புக்கு போகிற மாதிரி வைக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறேன். வித் மேட்ச் பேரண்ட் ரேப் கண்டென்ட் வந்து ஹைட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இதில் ரைட் சைடில் ஒரு இமேஜ் பட்டன் வைக்கிறேன். இமேஜ் பட்டன் அதோட ரேப் கண்டென்ட் ஹைட்டும் ரேப் கண்டென்ட். ஓகே, ஸோ இமேஜ் வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு SRC. ஸோ இமேஜ் வந்து நான் ஏதாவது டிஃபால்ட் இமேஜாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் டிசைன் வியூவில் போய்ட்டு ஸோ இமேஜ் பட்டனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட்டில் சோர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எனக்கு சிம்பிளாக டிஃபால்ட் ஐக்கானுங்கிறதுனால நான் கூகுள் மேப் ஐக்கான் மாதிரி பார்க்குறேன். ஸோ டயலாக் மேப்னு இருக்குது, ஜஸ்ட் இது நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டில் ட்ராவபிளில் டயலாக் மேப்னு இருக்குது. ஓகே, இது வந்து இமேஜ் வந்து ரைட் சைடில் வரணும். ஸோ அதனால் ரைட் அலைன்மெண்ட் ஆஃப் பேரண்ட் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஐடி இமேஜ் பட்டன் ஜிமேப் ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகுது இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணேன், கோடிங் லெவலில் இது ரைட் அலைன்ட் ஆஃப் டூ ரைட் ஆஃப் ஐடி இமேஜ் பட்டனோட ஐடியை கொடுக்குறேன். சாரி, டூ லெஃப்ட் ஆஃப் லெஃப்டில் இருக்குது. ஸோ இதுக்கு லெஃப்ட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பட்டனுக்கு அட்ரஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்குங்கிறதுனால செட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் இது வந்து சென்டராக இருக்கணும், அதனால் அதோட கிராவிட்டி சென்டர் கிராவிட்டி வந்து உங்களுக்கு லீனியரில் தான் வரும். ரிலேட் லேஅவுட்டில் நீங்கள் டேட்டா சென்டர்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இது வந்து பேரண்ட்டுக்கே சென்டர் ஆகணுமா இல்லை ஹாரிசான்டல் ஆகணுமா வெர்டிகலாக ஆகணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து சென்டர் இன் வெர்டிகல்னு கொடுக்குறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிசைன் பண்ணியாச்சு. டிசைனில் நம்ம இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் நார்மல் வியூவுக்கு போகிறேன். ஓகே, அப்பேரன்ஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே லேஅவுட் இன்ஸ்பெக்டர்னு இருக்கும், லேஅவுட் வாலிடேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பண்ண டிசைன் வந்து ஒவ்வொரு டிவைஸ்லேயும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் பட்டன் லெஃப்டில் இருக்குது, இது வந்து பிக்சல் 3ல் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஒரே பேஜில் இருக்குது. ஓகே, இதில் நம்ம ஸ்க்ரால் வைக்கணும். சப்போஸ் சின்ன டிவைஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் பிக்சலில் போயிட்டு நம்ம ஸ்மால் சைஸ் டிவைஸாக செட் பண்ணுவோம். 320 விர்ச்சுவல் டிவைஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் எஸ் கட். ஸோ பட்டனை வந்து நம்ம பட்டனை சென்டராக வைக்கணும். கிராவிட்டி சென்டர் ஹரிசான்டலில் செட் பண்ணுறேன். லேஅவுட் கிராவிட்டி சென்டர் ஹரிசான்டலில் செட் பண்ணுறேன். பட்டன் சென்டராக வச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் ஓவராலாக இருக்கிற லேஅவுட்டில் நான் வந்து பேடிங் செட் பண்ணுறேன். பேடிங் வந்து ஒரு 10 TB செட் பண்ணுவோம். ஸோ இப்போ டிசைனுக்கு நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் லெஃப்டில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் இல்லை. ஸோ அதனால் நான் பேடிங் வச்சுக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 20 TB செட் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு வியூவுக்கும் இடையில கேப் வேணும். அதனால் மார்ஜின் பாட்டம் வந்து செட் பண்ணிக்கலாம். 10 TB செட் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணி எல்லா வியூஸ்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகுது. ஸோ மல்டிபிள் டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் நான் போடலை, ஸ்க்ரால் வியூ வைக்கல. ஸோ அதனால் கட் ஆகுது. ஸ்க்ரால் வியூ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிவைஸில் பட்டன் கட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த ஓவராலாக இருக்கிற லீனியர் லேஅவுட்டை நான் வந்து ஸ்க்ரால் வியூவாக மாற்றுறேன். ஸ்க்ரால் வியூ இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு சிங்கிள் வியூ ஐட்டம் தான் இருக்கணும், ஒரு லீனியர் லேஅவுட் தான் இருக்கணும். அதனால் லீனியர் லேஅவுட்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வித் மேட்ச் பேரண்ட், ஹைட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பேரண்ட்டை செட் பண்ணணும். ஸோ இந்த ஓரியன்டேஷன் ஆல்ரெடி மேலே இருக்குல்ல, அதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஸோ அந்த பேடிங்கை நம்ம லீனியர் லேஅவுட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் வியூக்குள்ளே லீனியர் லேஅவுட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்க்ரால் பண்ண முடியும். ஸோ டைட்டிலோட டெக்ஸ்ட் அப்பியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஹெட்லைன் வைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு பிளாக்காக தெரியும், ஹெட்டிங்காக தெரியும். இதுக்கு டெக்ஸ்ட் கலர் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம்.
கலர் பிளாக் செட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிசைன் ரெடி, ஸ்க்ராலும் வச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வார்னிங் வரும். ஏன்னா நம்ம இதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஹார்ட் கோட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் வைக்கிறீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு. இப்போ வந்து இதில் நான் தமிழும் வைக்கிறேன், இங்கிலீஷ் வைக்கிறேன், இல்லை மல்டிபிள் லாங்குவேஜ் வைக்கும்போது நீங்கள் அதை காமனாக ரிசோர்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ப்ராப்பர் வே, அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் வே. ஸோ இங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது, அதாவது காமன் ரிசோர்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பேடிங் பார்த்தீங்கன்னா 20 GB வச்சுருக்கேன்னா, இப்போ லேஅவுட்டில் போங்க. லேஅவுட்டில் வேல்யூஸ்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூஸ் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். இல்லைனா எக்ஸ்எம்எல்லில் போய்ட்டு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்எம்எல்லில் வேல்யூஸ் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதில் நான் க்ரியேட் பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டைமென்ஷன்ஸ்க்கான ஃபைலு. ஸோ இதில் டைமென்ஷன் நேம் வந்து டெக்ஸ்ட்டு 10 TB அப்படின்னு செட் பண்ணிவிட்டு 10 TBயை எல்லாம் அசைன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் இதை 20 TBயா, ஸோ அதனால் 20 TB ஒன்று வச்சுப்போம். சேவ் பண்ணுங்கள். ஆக்டிவ் டு மெயிலில் இதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்னு கொடுத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் அப்படின்னு வருதுங்களா, DIMEN, அதில் 20 TB செட் பண்ணிங்கன்னா அது அலோகேட் ஆகிடும். ஸோ இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நேமுக்கும் அப்ளிகேஷன் நேம்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ஐக்கான் வரும். ஸோ இதில் எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங் ஃபைல் இது எங்கே இருக்குன்னா வேல்யூஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதில் ஆட் ஆகிடும். இது இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ரிங், இதில் உங்களோட ஸ்ட்ரிங் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிங்கில் மெயின்டைன் பண்ணலாம். நான் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் இங்கிலீஷில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஷன்லேயே உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்க முடியும். அதனால் நீங்கள் காமனாக ரிசோர்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லா வார்னிங்ஸ் போயிடுச்சு. இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சு. சம் வார்னிங்ஸ் இருக்கா? ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா, இங்கே ரீப்ளே சைஸ் வந்து ரேப் கண்டென்ட் செட் பண்ண சொல்லுது. இதோட ஹைட் வந்து ரேப் கண்டென்ட் செட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் வார்னிங்ஸை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் இருக்கிற 3 பட்டன் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று சப்மிட் பட்டனு, ஒன்று இமேஜ் பிக்கர், அப்புறம் கூகுள் மேப் பிக்கர். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்மிட் பட்டனுக்கு நீங்கள் ஆன் கிளிக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் கிடைக்கும். ஆன் கிளிக்கில் சப்மிட் ஆப்ரேஷன் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த மெத்தடு நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியில் க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டூல் டிப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இமேஜ் பட்டன் அந்த கூகுள் மேப்புக்கு போடணும்ல, அதுக்கான இதில் போய்ட்டு அந்த வியூவில் ஆன் கிளிக்கு கோ டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெத்தட் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ 2 மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளிக் வேண்டி எழுதணும், கிளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மல்டிபிள் வேஸ் இருக்குது. மல்டிபிள் வேஸ் எப்படிங்கிறது நான் இண்டிவிஜுவலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இல்லை இந்த வீடியோலேயே நம்ம ஃபர்தராக நிறைய பட்டன் ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறோம், அதில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இமேஜ் பிக் பண்ணுறதுக்கான இமேஜ் வியூவில் நம்ம பட்டன் ஆக்ஷன்ஸ் எழுதுகிறோம். ஸோ கிளிக் ஆக்ஷன்ஸ் எழுதுகிறோம். பிக் இமேஜ்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ கிளிக் ஈவன் 3 மெத்தட் இருக்குது. ஆன் கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது. ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறது. இப்போ நம்ம எல்லா எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ ஆர்கனைசேஷன் நேமுக்கு ஒரு ஐடி, மேனேஜர் நேமுக்கு ஒரு ஐடி. ஸோ அந்த ஐடி எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டிங்கிற ஜாவா கோடில் மேப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட் எடிட் டெக்ஸ்ட், ப்ரைவேட்டுங்கும்போது அந்த எடிட் டெக்ஸ்ட்கான ஆப்ஜெக்ட் வந்து
இந்த கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் ப்ரைவேட்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் எடிடெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோங்க. நம்ம எல்லா அந்த எடிடெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம குளோபலாக இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டிக்கு வெளியில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுனால இது குளோபலைஸ் டிக்ளரேஷன். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி கிளாஸில் எங்கே வேணாலும் இந்த எடிடெக்ஸ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் சொல்ல வரோம். ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு எல்லா ஃபீல்ட்ஸையும். ஸோ இப்போ ஆன்கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குல்ல, இது ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆன்கிரியேட் மெத்தட் தான் கால் ஆகும். ஸோ இல்லை சார் டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன்கிரியேட்டில் இனிட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிக்ளேர் பண்ண எல்லா எடிடெக்ஸ்டோட ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எடிடெக்ஸ்டோட அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு ஃபைண்ட் விபிஐடி. இங்கே ஜாவாவில் நீங்கள் ஃபைண்ட் விபிஐடிங்கிற மெத்தட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த லேஅவுட் இருக்குல்ல, லேஅவுட்டில் எடிடெக்ஸ்டில் இருக்கிற அந்த ஐடியை மேப் பண்ணும். ஸோ எடிடெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நேம் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியை தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம லேஅவுட்லேருந்து மெயின் ஐடிட்டு போகிறோம். அங்கே போய்ட்டு ஃபைண்ட் விபிஐடி r.id. ஸோ அந்த நேம் ஆஃப் த ஐடி, அந்த ஃபீல்டோட ஐடியை செட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ உங்கள் r.id. அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்ங்கிறது ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் ஃபைலு. இதில் உங்களால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்க்க முடியாது. இது என்ன பண்ணும், அந்த ஆட்டோ ஜென்ரேட்டான ஃபைல்ஸ் என்ன பண்ணுவோன்னா அப்படின்னா எல்லா லேஅவுட்ஸு உங்களோட டிசைன்ஸில் இருக்கிற எல்லா ஐடியையும் மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக மேப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர் ஃபைல் யூஸ் ஆகுது. ஸோ அதனால r.id. எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்ம இதில் ஸோ சப்மிட் ஆர்கனைசேஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலிடேஷன்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்காம கூட சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வேலிடேஷன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சில மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸுக்கு நான் வேலிடேஷன் எழுத போகிறேன். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் போட்டுட்டு டெக்ஸ்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம எடுத்துப்போம். .is_empty. ஸோ இப்போ அந்த ஃபீல்டு வந்து ஈச் ஃபீல்டும் ஒவ்வொரு ஃபீல்டில் செக் பண்ண போகிறோம். அது எம்டியாக இருந்தால் என்ன என்ன டோஸ்ட்டு காட்டணுங்கிறத இல்லை என்ன எரராக காட்டணுங்கிறத பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் யூட்டிலிட்டி .is_emptyன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த இன்சலைஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, எடிடெக்ஸ்டோட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அது கொடுத்து .getTextனு கொடுத்தீங்கன்னா அந்த லேஅவுட்டில் என்ன யூசர் இன்புட் கொடுக்குறாரோ அதை நம்ம கெட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? getText.toString. இங்கே is_emptyங்கிறது ஸ்ட்ரிங்கை தான் வேலிடேட் பண்ணும். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இதில் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் நேம் வந்து எம்டியாக இருந்து சப்மிட் பட்டனை யூஸர் ப்ரெஸ் பண்ணால் நான் டோஸ்ட்டு காட்ட போகிறேன். ஸோ டோஸ்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது, டோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதோட வேலிடேஷன் மெசேஜ் ப்ளீஸ் என்டர் த ஆப்ரேஷன் நேம் சொல்லிட்டு செட் பண்ணுறேன். இந்த வேலிடேஷன் மெசேஜ் நான் ஸ்ட்ரிங்கில் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பர்பஸ்னால், நான் வந்து ஃபியூச்சரில் தமிழ்லேயும் நான் அந்த ஆப்பை வந்து பண்ணும்போது நான் அதுக்கான ரிசோர்ஸ் ஃபைல் தமிழுக்குன்னு ஒரு string.xml.taன்னு வரும். ஸோ அந்த ரிசோர்ஸில் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து வேலிடேஷன் ஃபார் ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலிடேஷன் மெசேஜ் ஆப்ரேஷன் நேமுக்கான வேலிடேஷன் மெசேஜ் செட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் அந்த ரிசோர்ஸ்க்கான நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் இல்லை வேறு யார் உங்கள் கூட பார்க்கும்போதும் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இதே வேயை நம்ம எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து டோஸ்ட் மெசேஜ் ஒவ்வொரு டைமும் நம்ம டைப் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து சிம்பிளை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு காமன் மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா டோஸ்ட் மெசேஜை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் நம்ம டோஸ்ட் மெசேஜ் toast.makeTextங்கிறத அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது போல் காமனாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது. ஸோ சோர்ஸ் மெயின்டெனன்ஸில் எழுதும், கோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கோடை நீங்கள் காமனாக எழுதிட்டு அந்த மெத்தடை, ஸோ மெத்தட் க்ரியேட் பண்ணுற பப்ளிக்காக எழுதியிருக்க அந்த மெத்தடை, ஸோ அந்த மெத்தடில் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஓகே,
இங்கே வந்து இது என்ன இன்புட் டைப்னால் ஐடியா இருக்குது. ஸோ இன்டீஜர் டைப்பாக இருக்குது. ஸோ அதனால் இன்ட் அப்படின்னு செட் பண்ணி அந்த மெசேஜ்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ட்டில் வேலிடேஷன் மெசேஜ். ஸோ ஜஸ்ட் மெசேஜிங் கொடுத்துப்போம். அந்த மெசேஜை இதில் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டோஸ்ட் மெத்தட் வந்து காமனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேஷன் மெசேஜ் ஆட் ஆகிருக்கு. நான் எல்லா மெசேஜையுமே எல்லாத்துக்குமான வேலிடேஷன் மெசேஜையும் இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வேலிடேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வேலிடேஷன்ஸையும் நம்ம காமனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ப்ரைவேட் வாய்ட் இஸ் வேலிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ யூஸரை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சப்மிட்டை வந்து அலோவ் பண்ணலாம். சப்மிட்டில் நம்ம ஏபிஐக்கு அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்பு பூலியனாக செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே எழுதின அந்த எல்லா கோடையும் அப்படியே கட் பண்ணி ஸோ இந்த மெத்தடில் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இஃப் கண்டிஷனில் இப்போ எம்டியாக ஏதாவது ஒரு ஃபீல்டு எம்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிட்டர்ன் என்ன ஆக போகுது, ஃபால்ஸ்ன்னு தான் போகுது. ஸோ அதர்வைஸ் ஃபைனலாக எல்ஸில் என்ன ஆகுனா ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு இருந்தால் இப்போ லாஸ்ட் எல்ஸில் வந்து ட்ரூ எல்லா ஃபீல்டும் வந்து நம்மளுக்கு என்ன மீனிங், இப்போ லாஸ்ட் எல்ஸில் ட்ரூன்னு ஏன் கொடுக்குறேன்னா எல்லாமே ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துமே வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நம்ம அலோவ் பண்ணலாங்கிறதுக்கு ரிட்டன் ட்ரூ. அதர்வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகுனா காமனாக ரிட்டன் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வேலிடேஷன் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் அப்ளிச் மெத்தடில் இஃப் இஸ் வேலிட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து இது வந்து ட்ரூவாக இருந்தால் நம்ம அதில் ஏபிஐ கால் வந்து ஏபிஐ இன்டகிரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லேஅவுட்டில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸோட ஐடியையும் இன்சலைஸ் பண்ணியாச்சு. வேலிடேஷன்ஸும் கோட் எழுதியாச்சு. ஓகே, இதை நம்ம மொபைலில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வேலிடேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்களா, இப்போ பில்டு ப்ராசஸில் நீங்கள் பார்க்கலாம். பில்டு ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். கட்டு ஓகே, இப்போ மொபைல் ஆப்பில் ரன் ஆகிடுச்சு. ஸோ ஆர்கனைஸ் நேம், ஸோ இந்த பேடிங் எல்லாமே அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் எதுவுமே கொடுக்காம சப்மிட் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் ஆர்கனைஸ் நேம் சொல்லுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இஃபெல்ஸில் நம்ம ஃபஸ்ட் டோஸ்ட் தான் போட்டிருக்கோம். இப்போ நான் ஆர்கனைஸ் நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். அடுத்ததாக என்ன ஆகும்னா ஆர்கனைஸ் நேம் வந்து இருக்குது. ஸோ அதனால் மேனேஜர் நேம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு டோஸ்ட் காட்டும். ஓகேவா? ஸோ டோஸ்ட் காட்டும். ஸோ இப்போ யூஸர் எல்லா ஃபீல்டும் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா தான் நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி இங்கே வேலிடேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசிக் லெவல் வேலிடேஷன்ஸ் தான். நம்ம ஹை லெவல் வேலிடேஷன்ஸு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் வந்து டிசைன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போதைக்கு நம்ம ஃபைபேஸ் இன்டகிரேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2ல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபுல்லாகவே டிசைன் ஓரியன்டாக பார்க்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் ஃபீல்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட் நான் எதுவுமே கொடுக்காம சப்மிட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வேலிடிங் தான் வருது. வெப்சைட் வந்து நம்ம வேலிடேஷன் எழுதலை. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ வேலிடேஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இமேஜ் பிக் பண்ணுறதை பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ இது வந்து நம்ம பிக் இமேஜ்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்போம். ஓகே, நாங்கள் இமேஜ் வியூ வந்து இன்சலைஸ் பண்ண மறந்துட்டேன். இமேஜ் வியூ இன்சலைஸ் பண்ணிக்கிறோம். சாரி, இமேஜ் வியூ ஃபஸ்ட்டு டெக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இனிட் வியூவில் போயிட்டு நம்ம அதை இன்சலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பட்டன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் பட்டன் ஆன் கிளிக் எழுதியிருந்தேனே, நான் வந்து இதில் வேறு மாதிரி கிளிக் ஈவெண்ட் எழுத போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இமேஜ் வியூ கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கேமராவுக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே இமேஜ் வியூவில் தான் நான் வந்து இமேஜை செட் பண்ண போகிறேன். இமேஜ் வியூ செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அங்கே ஆன் கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வியூ ஆப்ஷன் இமேஜ் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு. நிறைய லிசனர் இருக்குது. கிளிக் லிசனர், ட்ராக் லிசனர், அப்புறம் ஃபோக்கஸ் லிசனர், ஆன் கிளிக், அதாவது ஆன் டபுள் கிளிக் லிசனர், லாங் ப்ரெஸ் லிசனர் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே திஸ்ன்னு செட் பண்ணுறேன். திஸ்ஸுங்கிறது இந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டுதா. ஸோ அதோட இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ கிளிக் பண்ணுறேன், இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற அன்கிளிக் லிசனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் மேண்டடரி ஓவர்ரைட் மெத்தட் நேம் வந்து ஆன் கிளிக், அதையும் நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆன் கிளிக்கில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இமேஜ் பிக் பண்ண போகிறோம் கேலரியில் இருந்துட்டு. ஸோ அதுக்கு ஒரு இன்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், இம்ப்ளிசிட்டி இன்டென்ட் இது. ஸோ கேலரி ஆப்பில் போய்ட்டு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான இன்டென்ட் எழுதியிருக்கேன். இன்டென்ட்டை அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ இன்டென்ட், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்கெட்டில் இன்டென்ட் ஆக்ஷன் பிக் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை கொடுக்க போகிறோம். அதாவது இமேஜை பிக் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் அது. ஸோ இன்டென்ட் டாட் ஆக்ஷன் பிக் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததாக இன்டென்ட்டோட ஆப்ஜெக்ட் டாட் செட் டைப்பு. இங்கே நான் வந்து இமேஜ் பிக் பண்ண போகிறேன், அதனால் இமேஜ் /ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். இமேஜில் ஜேபிஜி, பிஎன்ஜி எல்லா டைப்புமே பிக் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்ததாக ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்டு அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் அந்த இன்டென்ட்டோட ஆப்ஜெக்ட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்டுங்கிறனால உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஐடி ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் அங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபைனல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள் ரிக்வெஸ்ட் இமேஜ் கேலரின்னு அதுக்கு நேம் வச்சுட்டு அதுக்கான ஒரு ஐடி கொடுத்துட்டேன். இதுதான் வந்து ரிக்வெஸ்ட் ஐடி. ஸோ இதை நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்போது இந்த ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ எடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஆன் ஆக்டிவிட்டி அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட்னு இருக்குது, அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்டெலிஜென்ஸ் கோடை ஃபில் பண்ணி கொடுத்துரும். சில ரிக்வெஸ்ட் கோடு, ரிசல்ட் கோடு, அப்புறம் இன்டென்ட்னு 3 ஆட்ரிபியூட் இருக்கும். 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ரிக்வெஸ்ட் கோடுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்களா 1001ங்கிறத நம்ம கொடுக்குற அந்த ரிக்வெஸ்ட் கோடு. ரிசல்ட்டுங்கிறது ஸோ இது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இன்டென்ட்டுங்கிறது டேட்டா, அந்த யூஆர்எல், இமேஜோட யூஆர்எல். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் எழுதுவோம். ரிக்வெஸ்ட் கோடு வந்து ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற வேரியபிள் இமேஜோட கேலரி, ரிக்வெஸ்ட் இமேஜ் கேலரி அப்படின்னு கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் கோடும் சேமாக இருக்கணும், ரிசல்ட் கோடு ஓகேவாக இருக்கணும். ரிசல்ட் ஓகேங்கிறது சக்ஸஸ் ஆகும் இருந்து டேட்டா வந்து நாட் நல்லா இருக்கணும். சப்போஸ் சக்ஸஸ் ஆகும், ஆனால் நம்ம டேட்டா வரல நல்லா வருதுன்னா அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. இந்த 3 கேஸுமே நம்மளுக்கு ட்ரூ ஆனால் தான் நம்மளுக்கு இமேஜ் பிக் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ எல்ஸில் டோஸ்ட் மெசேஜ் ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து குட் நாட் செலக்ட் தி இமேஜ், குட் நாட் கெட் தி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றோம். ஸோ டோஸ்ட் மெசேஜில் நான் இன்டீஜர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இது ஒரு வேலிடேஷன் மெசேஜ், இதை நம்ம ரிசோர்ஸில் ஆட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ரிசோர்ஸில் போய்ட்டு எரர் பிக் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து செட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இமேஜ் பிக் பண்ணுறது, இமேஜ் நம்மளுக்கு வந்து கேலரியிலேருந்து யூஆர்ஐயாக தான் வரும். ஸோ அதனால் யூஆர்ஐ, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற யூஆர்ஐ ஈக்குவல் டு டேட்டா டாட் கெட் டேட்டா.
ஓகே, இப்போ நம்மளுக்கு யூஆர்ஐ கிடச்சிச்சு. யூஆர்ஐயை பிட் மேப்பாக மாற்றி நம்மளோட இமேஜ் வியூவில் அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிட் மேப் க்ரியேட் பண்ணுறேன். பிட் மேப் கிளாஸ், அதுக்கான ஆப்ஜெக்ட் மீடியா ஸ்டோர். இது வந்து கேலரி தான் வருதுன்னா மீடியா ஸ்டோர் டாட் இமேஜஸ் டாட் மீடியா டாட் கெட் பிட் மேப். ஸோ இதில் ரிசால்வர் கொடுத்துட்டு கெட் கண்டென்ட் ரிசால்வர் செட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்ஐயில் அசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிட் மேப்பாக கிடைக்கும். சரி, எக்ஸப்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ட்ரை கேட்சில் போடுறோம். ஸோ இமேஜோட ஐடி டாட் செட் இமேஜ் பிட் மேப் இப்போ கால் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா Firebase ஆத்தென்டிகேஷன். இங்கே நம்ம ஆர்கனைசர்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, சைனப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நான் வந்து Firebase ஆத்தென்டிகேஷனில் பாஸ் பண்ணி ஸோ அதை செக்யூராக பண்ணுறதுக்காக தான், அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ண போகிறேன். இதுக்காகங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இங்கே Firebase UI SDK வந்து மோர் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் வழியாக ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, ஸோ ஃபோன் நம்பர் வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, அது இல்லாமல் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை வச்சு, அதாவது ஃபேஸ்புக், ஜிமெயிலாம் வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இதில் இருக்குது. ஸோ இதில் கோட் கொடுத்துருக்காங்க. என்ன டிபெண்டன்சிஸுங்கிறதையும் இதில் இருக்குது. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ப்ராஜெக்ட் போவோம். ப்ராஜெக்டில் டூல்ஸில் Firebaseன்னு இருக்கும். ஸோ இவங்க இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளக்கின்ஸில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ Firebase டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். நிறையா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆத்தென்டிகேஷனில் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் கனெக்ட் யுவர் ஆப் டு Firebaseன்னு இருக்கும். இது என்னென்னா, உங்களோட ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை Firebase அக்கௌண்ட்டை இது பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னது ஆல்ரெடி லாகினில் இருக்குது, அதனால் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் க்ரியேட் நியூ ப்ராஜெக்டாக இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட மேப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறேன். அதனால் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, Firebaseல ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இதை எப்படி பார்க்குறோங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டிபெண்டன்சிஸ் என்ன அப்படின்னா என்னென்னா, Firebaseோட SDKs. ஸோ இது எல்லாமே உங்களோட கிரேடில் ஃபைலில் தான் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம build.gradle ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆட் Firebase ஆத்தென்டிகேஷன் டு யுவர் ஆப்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 விதமான டிபெண்டன்சிஸ் ஆட் ஆகும். அதாவது ஒன்று வந்து ப்ளக்கின், கூகுள் சர்வீஸ் ப்ளக்கின். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி. அந்த டிபெண்டன்சி என்ன இருக்கான டிபெண்டன்சி அப்படின்னா Firebase ஆத் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியில் Firebase ஆத்துங்கிறது அந்த ஆத்தென்டிகேஷனுக்கான லைப்ரரி இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ மேலே கூகுள் சர்வீஸ் ப்ளக்கினும் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ build.gradle அதில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூகுள் சர்வீஸோட டிபெண்டன்சியும் ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம டிபெண்டன்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோட் லெவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கூகுள் சர்வீசஸ் ஃபைல் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் இப்போ போய் பார்க்கலாம். இப்போ உங்கள் லான்ச் இன் ப்ரௌசர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு console.firebase.google போகும். இதில் என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஆண்ட்ராய்டு ஐக்கான் கூகுள் என்னோட பண்டில் ஐடி இருக்குது பாருங்கள். இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான அதோடைய SHA கீ எல்லாமே மேப் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் iOS ஆப் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக அந்த டெவலப்மெண்ட்டில் ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற போகிறேன். இதில் சில செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. சைன்இன் மெத்தடில் போனீங்க அப்படின்னா ஸோ நம்ம பண்ண வேண்டியது இமெயில் பாஸ்வேர்ட் பேஸ்டு லாகின். ஸோ அதனால் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இமெயில் லிங்க் வச்சு, அதாவது பாஸ்வேர்டே தேவையில்லை, பாஸ்வேர்டு இல்லாமல் கூட நம்ம சைன்இன் பண்ணலாம். ஸோ அதுக்கு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு பாஸ்வேர்டு அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபீச்சர் தேவையில்லை. ஸோ டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருவோம்.
நீங்கள் கூகுள் ஃபேஸ்புக் சைனிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவைடரை எனேபிள் பண்ணிக்கிறதுங்கிறது முக்கியங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓவர்வியூவில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான கூகுள் service.json ஃபைல் இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் ஐடி, அது இல்லாமல் ஏபிஐ கீ, SKCA கீ எல்லாமே இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இதுதான் உங்களோட ப்ராஜெக்டை ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்போட கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதை உங்கள் ப்ராஜெக்டில் ஆப் டைரக்டரிக்குள்ளே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட் டேப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆப்பில் டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ரன் டைமில் எக்ஸப்ஷன் வரும். கூகுள் சர்வீஸ் ஃபைல் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஐடி, ஃபயர்பேஸ் URL எல்லாமே இருக்கும். இப்போ நம்மளால க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு போஜோ கிளாஸ், அதாவது ஒரு டேட்டா கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கோம், மல்டிபிள் டேட்டாஸ் வச்சுருக்கோம். லைக் ஆர்கனைசேஷன் நேமு, மேனேஜர் நேம், இமெயில் ஐடி இந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு டேட்டா கிளாஸில் வச்சு மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர்கனைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் எப்படி சொல்லுவோம்னா ஆர்கனைஸ் நேம், அந்த ஃபீல்ட்ஸ்க்கான எல்லாத்துக்குமான ஒரு மல்டிபிள் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ் நேம், மேனேஜர், ஸோ அது எந்த பேசிஸ் டேட்டா டைப்புங்கிறதையும் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இப்போதைக்கு ஃபீல்டு இல்லை. நான் அது வந்து கூகுள் மேப்பில் இருந்துட்டு அட்ரஸ் பிக் பண்ணி கொண்டு வரும்போது லேட்டிடியூட் லாங்கிடியூடையும் நான் ஸ்டோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த வேரியபிள்ஸையும் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது டபுளாக டினோட் பண்ணிப்போம். இப்போ ப்ராஜெக்ட் அந்த கிளாஸ்க்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் போயிட்டு போனீங்க அப்படின்னா அதில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஆட்ரிபியூட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் வழியாக வேல்யூவை பாஸ் பண்ணி இதில் வந்து அசைன் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்ததாக அசைன்மெண்ட் வேல்யூஸை எடுக்கணும்ல, கெட் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு கெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதே சேம் வேலை ஜென்ரேட்டில் போய்ட்டு எல்லாத்தையுமே நான் கெட்டராக எடுத்துக்கிறேன். இப்போ எந்தெந்த வேல்யூ எனக்கு வேணுமோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த கிளாஸ்லேருந்து அந்த வேல்யூஸை எடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு அந்த கிளாஸுக்கு. ஸோ அதில் எல்லாத்தையுமே அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா யூஸர் கொடுக்குற இன்புட் வேல்யூஸ் எல்லாமே இந்த கிளாஸில் அசைன் ஆகிடும். ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிறது ஃபீல்ட் இல்லாதனால நான் இந்த ஒரு குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதையும் இப்போதைக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இமேஜ் URL, இமேஜ் பிக் பண்ணுறோம், அது UIயாக வருது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இமேஜ் URL எடுக்கணும். ஸோ இந்த URL என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபயர்பேஸோட ஸ்டோரேஜில் கொண்டு போய் அந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கிடைக்கிற அந்த URL தான் அங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, முடிஞ்சுது. அதுக்கு தான் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபயர்பேஸ் ஆத்துங்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணி நான் குளோபலாக பேஸ்ட் பண்ணிட்டேன். மேலே அதோட கிளாஸையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்ததாக இனிட் வியூவில் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அன்கிரியேட் மெத்தடில் அந்த ஃபயர்பேஸ் ஆத்தோட இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபயர்பேஸ் ஆத்தோட ஒரு கெட் இன்ஸ்டன்ட்ங்கும் போது ஆத்தென்டிகேஷன் இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வச்சுட்டு இந்த ஃபயர்பேஸ் ஆத்தை வச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆன்ஸ்டார்ட் மெத்தடில் இருக்கிறது இப்போ பண்ணலை. ஏன்னா வந்து ஆன்ஸ்டார்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆல்ரெடி யூசர் அவைலபிளாக இருந்தால் அதை கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இங்கே வந்து நான் சைனப் ஃபார்மில் அந்த மாதிரி யூசர் டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபெச் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு சைனப் பண்ணுறது மட்டுமான கூட மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்மிட் ஈவெண்ட்டில் யூசர் சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது வேலிடேஷன் சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆன பிறகு சைனப் ஆர்கனைசேஷன் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் தான் நம்ம அந்த ஆத்தென்டிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆத்தென்டிகேஷனோட ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் யூசர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு
அப்படின்னு கொடுங்க. அதில் எங்கள் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே யூசர் நேம் பாஸ் பண்ணுறேன். யூசர் நேம்ங்கிறது இமெயில் ஐடி கிடையாது, நம்ம இங்கே பாஸ் பண்ணலை. என்ன நடக்குது, என்ன எக்ஸப்ஷன் வருதுங்கிறத பார்க்கலாம். லிசனரை கால் பண்ணுறேன். நான் என்ன லிசனர் கால் பண்ணுறேன்னா கம்ப்ளீட் லிசனர் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா இதில் வரும். அதில் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் வர அந்த ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அதாவது க்ளவுடில் போய்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். எல்ஸில் லாக் காட்ட போகிறோம். ஸோ அங்கே லாக் இல்லை, ஸோ அதனால் லாக் டீன் போட்டு டேகை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லாகில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸப்ஷன் அடிக்கும். அதுக்கப்புறம் டோஸ்ட் போடுவோம். எக்ஸப்ஷன் உங்களுக்கு லாகேட்லேயே பார்த்துடலாம். ஸோ டோஸ்ட்டுங்கிறது யூஸருக்கு விசிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன். ஸோ டோஸ்ட்டில் நான் வந்து இண்டிஜராக போட்டிருக்கேன், இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி இருக்க எல்லாமே கெட் ஸ்ட்ரிங்குன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கெட் ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ்லேருந்து வேல்யூ எடுத்து அதை ஸ்ட்ரிங்காக வேல்யூ பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே பாஸ் பண்ணியாச்சு. டோஸ்ட்டில் நம்ம எக்ஸப்ஷன் மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர்பேஸ் யூசர்ங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அதுலேருந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் யூசர். இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடி வரும். இதெல்லாம் இங்கே இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஐடி, டோக்கன், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். நம்ம பாஸ் பண்ணுறது இமெயில் ஐடி இந்த ஃபோன் நம்பர். ஸோ இங்கே டிஸ்பிளே நேம் என்ன கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். இப்போ டேக் பார்த்திங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டிங்கிற டேகு. ஸோ சர்ச் பண்ணுறேன். இப்போ ஆன் கம்ப்ளீட்டில் நம்மளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து வேல்யூ ஃபார்மேட். ஏன் சொல்கிறேன்னா நம்ம இமெயில் ஐடி பாஸ் பண்ணாமல் யூசர் நேம் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எரர் வருது. நான் வந்து இமெயில் ஐடின்னு சொல்லிவிட்டு அதை மாற்றிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மள ஆன் கம்ப்ளீட்டுங்கிற ஸ்டேட் வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஆன் கம்ப்ளீட்டில் நம்மளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட். ஸோ பாஸ்வேர்டு வந்து 3 letters கொடுத்துட்டேன். மற்ற 6 characters கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் எஸ்டிகே இருக்குல்ல, அதில் இருக்கிற வேலிடேஷன்ஸ், ப்ரீடிஃபைன்டு வேலிடேஷன்ஸ். ஸோ கரெக்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் கிடச்சிருக்கு, ஒரு ஐடி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷனில் போய் பார்த்தீங்க, ஃபயர்பேஸ் கன்சோல் போய்டுவோம். ஆத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் கொடுத்த அந்த இமெயில் ஐடி லாகின் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இந்த யூசர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதோட யூஐஐடி இருக்குது, யூஐடி. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ஐடி. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கெட் யூஐடின்னு சொல்லிவிட்டு லாகில் பார்க்குறேன். ஓகே, firebase.getUIDன்னு மாற்றிப்போம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஆத்தென்டிகேஷன் யூசர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் அப்லோட் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய போகிறது பார்த்திங்கன்னா ஃபயர்பேஸோட ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் தனியாக க்ரியேட் பண்ணிப்போம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. ஸ்டோர் இமேஜ் இன் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ்னு. ஓகே, நம்ம ஆல்ரெடி கேலரியிலேருந்து இமேஜ் பிக் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு யூஆர்ஐயாக இருக்குது.
ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ். நீங்கள் இப்போ மறுபடியும் அசிஸ்டண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஃபயர்பேஸோட ப்ளக்கின்ல போயிட்டீங்க. ஸோ ரைட் சைடில் இருக்க ஃபயர்பேஸ் டேப் ஓப்பன் பண்ணுறோம். இதில் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் ஃபயர்பேஸ் வந்து கனெக்ட் கேட்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேவையில்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கான டிபெண்டன்சி, ஸ்டோரேஜுக்கான டிபெண்டன்சியை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, உங்களோட கிரேடில் போய்ட்டு மை கிரேடில் பில்டர் கிரேடில் போய் பார்க்குறோம். இப்போ ஸ்டோரேஜுக்கான டிபெண்டன்சியும் ஆட் ஆகிருக்குங்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கான கோட் இம்ப்ளிமெண்டேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, டிபெண்டன்சி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதையும் குளோபலாக டிக்ளேர் பண்ணோம் ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸை. ஸோ ப்ரைவேட் ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் கிளாஸ், அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அதே மாதிரி சேம் வே இனிட் வியூவில் வந்துட்டு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் கெட் இன்ஸ்டன்ட் கெட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துடலாம். ஸோ அதை அப்படியே அங்கே இருக்கிற கோட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸோட ஆப்ஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ண போகிறோமா அப்லோட் பண்ண போகிறோமா பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு வேண்டியதை அப்லோடுக்கான கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்ஐயாக தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரிங் யூஆரில் கொடுத்து அதை ஃபைலாக மாற்றி அதுக்கப்புறம் யூஆர்ஐயாக பாஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூஆர்ஐ இருக்குது, யூஆர்ஐ டேட்டா பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைல் நேம் கொடுக்கணும். யூஆர்ஐயில் ஃபைல் நேம் வராது. ஓகே, நம்ம ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட்டில் நம்மளுக்கு யூஆர்ஐ வந்திருக்கு. யூஆர்ஐயை நம்ம குளோபலாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் லோக்கல் வேரியபிளாக இருக்கிறத குளோபலில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ யூஆர்ஐ வந்து இனிஷியலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபர்தராக இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு வேலிடேஷன் போடுறேன். யூஆர்ஐ வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான கோடை நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த சைல்டில் ஃபைலோட நேமு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபைல் யூஆர்ஐயாக இருக்குது. யூஆர்ஐயாக இருக்கும்போது அதில் ஃபைல் நேம் இருக்காது. ஃபைல் நேமை முதல்ல நம்ம கெட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இதோட ரிட்டன் டைப்பு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். இதில் நம்ம யூஆர்ஐ பாஸ் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல் நேமை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஆர்ஐலேருந்து ஸ்கீம் எடுக்கணும். ஸ்கீம் வந்து ஃபைலாகவும் இருக்கலாம், கண்டென்ட்டாகவும் இருக்கலாம். ஃபைலாக இருந்தால் நம்மளுக்கு UI.get லாஸ்ட்டு பார்த்து கொடுத்துடலாம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்கீம் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதாக ரிட்டன் பண்ண போகிற வேரியபிள். அப்புறம் ஸ்கீம் வந்து ஈக்குவல் டு ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம UI.get லாஸ்ட் பாத் செக்மெண்ட் அப்படின்னு போடுறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபைல் நேம் கிடச்சிடும். இல்லை இது வந்து கண்டென்ட், நம்ம வந்து கேலரியிலேருந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டென்ட்டு, அதனால் நம்ம கர்சர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஆகணும். கர்சர் ஈக்குவல் டு கெட் கண்டென்ட் ரிசால்வர் அப்படிங்கிறது கொரி கொடுக்குறோம். கொரி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த யூஆர்ஐ பாஸ் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பேராமீட்டர் இருக்குது. செகண்ட் ஆர்குமெண்ட்டில் இங்கே பார்த்திங்கன்னா 5 ஆர்குமெண்ட் இருக்குது. செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம டைட்டில் தான் இருக்குது, டைட்டில்னு கொடுத்துருவோம். மீடியா ஸ்டோர் இமேஜ் மீடியா டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கர்சரில் நம்மளுக்கு வேல்யூ வருது அப்படிங்கிறதுக்கு வேல்யூஷன் பண்ணணும். கர்சர் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து கர்சரோட கவுண்ட்டு 0 இருந்தால் மட்டும் நம்ம ஃபைல் நேமை கெட் பண்ண போகிறோம். கர்சர் வந்து மூவ் டு ஃபஸ்ட்னு கொடுக்குறேன். நான் எத்தனை ஐட்டம் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு ஐட்டம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் எடுக்க போகிறோம். ஸோ கர்சர் டாட் மூவ் டு ஃபஸ்ட். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா கர்சர் டு கெட் ஸ்ட்ரிங் காலம் இண்டெக்ஸ் ஆஃப் த்ரோ அண்ட் டைட்டில். ஸோ மீடியா ஸ்டோரில் இமேஜஸில் மீடியா டாட் டைட்டில்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. ஸோ இப்போ நான் குளோபலாக என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஃபைல் நேமை. ஓகே, இப்போ யூஆர்ஐ பாஸ் பண்ணி ஃபைல் நேம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜில் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தான் இந்த ஃபைலை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இமேஜஸ் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் வந்து ப்ளேஸ் ஆக போகுது.
ஸோ இதுதான் இந்த சைல்டு ரெஃபரன்ஸ் வந்து டினோட் பண்ணுது. சைல்டு ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் டாட் புட் ஃபைல். இந்த மெத்தடில் நம்ம யூஆர்ஐயை பாஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம லிசனர் கால் பண்ணணும். ஸோ ஆட் ஆன் சக்ஸஸ் லிசனரை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக ஃபெயிலியர் லிசனரையும் நம்ம இதில் கால் பண்ணிக்கலாம். நியூ ஆன் ஃபெயிலியர் லிசனர். ஓகே, எக்ஸப்ஷன் வந்து நம்ம டோஸ்ட்டில் காட்டலாம். e.localize மெசேஜ். இந்த கேஸில் நம்ம டீபக் வச்சு பார்க்க போகிறோம். நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன் ஃபைல் நேம்லேயும். ஸோ அதே மாதிரி ஃபைல் கிடைக்குதா பிக் பண்ணுறோம்ல, அங்கேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ சக்ஸஸ் ஆன பிறகு ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். டீபக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இமேஜ் பிக் பண்ணும்போது நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கு, யூஆர்ஐயாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவில் நம்மளுக்கு யூஆர்ஐ கண்டென்ட்னு இருக்குல்ல, நான் சொன்னேன் அந்த கண்டென்ட்டாக ஃபைலாங்கிறது. ஸோ அதனால் கண்டென்ட் டைப்பில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகே, ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல, நான் எக்ஸ்டென்ஷன் லேட்டராக ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ டோஸ்ட் போட்டதுனால நம்மளுக்கு எக்ஸப்ஷன் காட்டல. ஸோ நான் வந்து லாக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு செக் பண்ணலாம். ஃபைல்பேஸில் ஸ்டோரேஜில் போய் பார்க்கலாம் ஃபைல் அப்லோட் ஆகிருக்காங்கிறத. இப்போ யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆத்தென்டிகேஷனில் ஸ்டோரேஜுக்கு போகிறோம். ஸ்டோரேஜை செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணாதனால தான் நம்மளுக்கு அப்லோட் ஆகலை. ஸோ அதனால் போய்ட்டு ஸ்டோரேஜ் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஸ்டோரேஜுக்கான இந்த யூஆர்எல் அதுக்கான மெமரி எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. நாட் ஃபவுண்ட், குட் நாட் ஆக்சஸ் த பக்கெட். இந்த சர்வர் டெர்மினேட்டட் த அப்லோட் செஷன். நம்மளுக்கு அப்லோட் ஆகலை, அப்லோடு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இதான் அதுக்கான எக்ஸப்ஷன். ஸோ நம்ம போய் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இமெயில் ஐடி ஆல்ரெடி யூஸ் பை எனக்கு. ஆல்ரெடி நம்ம இமெயில் ஐடி அங்கே இருக்கிறதுனால இமெயில் ஐடியை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வேலிடேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபைல்பேஸ் ஆத்துற அந்த எஸ்டிகே வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபைலை பிக் பண்ணியாச்சு. ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோடு யூஆர்ஐ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடும். ஸோ இதுதான் ஃபைல் அப்லோடட் யூஆர்ஐ. ஸோ எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான யூஆர்எல் கிடச்சிருக்கும். ஓகே, ஃபைல் அப்லோட் ஆகிருக்காங்கிறது ஸ்டோரேஜில் போய் பார்க்கலாம். சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. இதை அக்செப்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஓகே, இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் நம்ம அப்லோட் பண்ண ஃபைலும் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ
இந்த URL தான் நம்மளுக்கு டவுன்லோட் URL. நம்ம டோக்கன் இருக்குது, ஆத்தரைஸ்டு யூஸருக்கான டோக்கனு. நீங்கள் அது இல்லை அப்படின்னா உங்களால் பர்மிஷன் டேட்டான்னு வரும். இப்போ வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸரும் அதை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம சரி ரூல்ஸ் இது பார்க்கணும் அப்படின்னா ரூல்ஸில் போய்ட்டு நம்ம ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும். ரூல்ஸில் இருக்க கண்டிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். அதாவது அன்ஆத்தரைஸ்டு யூஸரை கூட இந்த இமேஜை வியூ பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்காக நாங்கள் ஆத்தென்டிகேஷன் வந்து நல்லா இருந்தால் தான் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் நல்லா இருந்தாலும் அலோவ் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்துட்டா லாகின் பண்ணி தான் நம்ம இந்த இமேஜை பார்க்கணும் அவசியம் இல்லை. லாகின் பண்ண யூஸர் கூட இமேஜ் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபயர்பேஸோட ரியல் டைம் டேட்டா பேஸ். ஸோ இது க்ளவுட் டேட்டா பேஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூஐடியும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இமேஜை அப்லோட் பண்ணி ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணி அதுக்கான URLும் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ளவுடில், அதாவது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எதுக்காக இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஹெல்ப்பர் ஆர்கனைஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆர்கனைசேஷன் வந்து லாகின் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆத்தரைசேஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்பர்ஸ் வந்து எல்லா ஆர்கனைசேஷனையும் லிஸ்ட்டில் பார்க்கணும், லிஸ்ட் அவுட்டாக பார்க்கணும், சைட்லேயும் வெப்சைட்லேயும் சரி மொபைல்லையும். ஸோ அதனால் நான் இதை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். நம்மக்கிட்ட இருக்க ஆர்கனைசேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ஃபயர்பேஸ் ப்ளக்கினோட டேப்புக்கு வரோம். ரியல் டைம் டேட்டா பேஸ்னு இருக்கும். அதில் சேவ் அண்ட் ரெட்ரிவ் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அதுக்கான டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ அதை டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபயர்பேஸ் டேட்டா பேஸுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறதுனா ஆத்தரைஸ் யூஸர் தான் வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படி வேணுமா, இல்லை பப்ளிக் ஆக்சஸாகவும் இருக்கணுமாங்கிறதுக்கு நம்ம அந்த ஃபயர்பேஸ் கன்சோலில் போய்ட்டு ரூல்ஸை எப்படி நம்ம ஸ்டோரேஜுக்கு கான்ஃபிகர் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கண்டிஷனை மாற்றிக்கலாம். சரி, ஃபயர்பேஸ் கன்சோலில் ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கு போவோம். ஸோ கிரியேட் ஏ டேட்டா பேஸ் கிளிக் பண்ணுங்கள். லாக் மோடா டெஸ்ட் மோடா நம்ம பண்ண போகிறது. இப்போ லாக்டு மோடுங்கிறது ஆத்தரைஸ் யூஸர்ஸ் தான் பார்க்க முடியும், ப்ரைவேட்டாக இருக்கும். நான் டெஸ்ட் மோடு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் வேணாலும் இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். எனிஒன் கேன் ஆக்சஸ் திஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதா இருக்குது. ஓகே, டேட்டா கிரியேட் ஆகிடுச்சு. இதில் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆர்கனைசிங் ஆப்புக்கான ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸோடக்கான ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ்க்கான அந்த கிளாஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் வேல்யூவை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதை செட் பண்ணுற வேல்யூ க்ளவுட் டேட்டா பேஸில் போய்ட்டு, அதாவது இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் இருக்குல்ல அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் டேட்டா அப்டேட்டு, டேட்டா அப்டேட்டு, ஸோ எல்லாமே இதில் டேட்டா ஆட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சைன்அப் ஃபார்முக்கான இன்டெகிரேஷன்ஸில் இது ஒன்று பெண்டிங்காக இருக்குது, நம்ம இதை அப்லோட் பண்ணுவோம். பெண்டிங்காக கிடையாது. ஓகே, இங்கே நம்ம ரீட் பண்ண போகிறது கிடையாது, டேட்டா பேஸில் வேல்யூவை ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் டு டேட்டா பேஸுங்கிற கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான காமன் குளோபலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் எதாவது டேட்டா பண்ணுது அப்படின்னா ஃபயர்பேஸில் இருக்க டேட்டா பேஸில் நிறைய டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எந்த பர்டிகுலர் டேபிள் எடுக்கணுங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் தான் அது. டேட்டா பேஸ் ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ் டாட் கிரியேட் இன்ஸ்டன்ட். ஓகே, இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸுக்கு ஃபயர்பேஸ் டேட்டா பேஸுங்கிற ஆப்ஜெக்ட் டாட் அதோட ரெஃபரன்ஸ் கெட் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்டன்ட்டு கிரியேட் ஆகிடும்.
ஃபைபேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ். இது நம்ம ஒரு பாத் பாஸ் பண்ணணும். ஃபைல் யூஆர்எல் பாத் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ARPANEGS. ஏன்னா நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டேபிள் மாதிரி. ARPANEGSங்கிற ஒரு பாத்தில் தான் நம்ம ARPANEGS லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்புறமா வேல்யூ ஓப்பன் பண்ணுவோம். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட் செட் வேல்யூ. ஸோ செட் வேல்யூ வந்து ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு காமன் டேட்டா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதோட ஆப்ஜெக்ட்டை மென்ஷன் பண்ணிங்க டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இங்கே அசைன் ஆகிடும். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ ARPANEGSோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னும் என்ன பெண்டிங்னா லேட்லாங்கு ஸ்டோர் ஆகலை, இமேஜ் யூஆர்எல் அசைன் ஆகலை. ஸோ டேட்டாவை நம்ம ஜேசனாக பார்ப்போம். அதை யூஆர்எல் காப்பி பண்ணி .json கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அரேவாக க்ரியேட் ஆகணும். நம்மளுக்கு அரேவாக க்ரியேட் ஆகணும். ஸோ இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்குது. அதனால் நம்ம இதை அரேவாக க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு எடுக்க போகிறோம். ஸோ யூஆர்ஐ வந்து நம்மளுக்கு சப்போஸ் நல்லா இருந்துச்சு, இமேஜே பிக் பண்ணலை, இமேஜ் வந்து ஆப்ஷனலாக வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜையும் நம்ம இதை அசைன் பண்ணுவோம். ஸோ செட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணலை. அதை செட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இமேஜுக்கு. ஸோ கன்செப்டால் எல்லா வேலையும் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இமேஜ் யூஆர்எல் வந்து நம்ம தனியாக கிடைக்கிது. அதை வந்து நான் அந்த அதுக்கு மட்டும் செட்டரை க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூ செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் ஃபுல் பார்த்து கொடுக்கல, ஃபைல் நேமை பாஸ் பண்ணுவேன். ஏன்னா இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தானே அந்த ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கொடுத்துட்றேன். இந்த அப்லோடட் யூஆர்ஐங்கிறது நான் யூஸ் பண்ணலை. நம்ம ஏன் அப்லோடு யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டேரெக்டாக அந்த ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஃபைல் நேம் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணேன். ஃபுல் பார்த்தையும் நம்ம அங்கே ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஃபோல்டர் நேமையும் ஃபைல் நேமையும் கொடுத்துருவேன். இங்கே டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் யூனிக்காக இருக்கும், டூப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ சைனப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட் யூஐடி கிடச்சிருக்குல்ல, இந்த யூஐடியை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஐடிக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஐடிக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ARPANEGS வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸ்டேட்டஸுங்கிறது நம்மளுக்கு இப்போ ARPANEGS க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அட்மின் சைடில் வேலிடேட் பண்ணிட்டு தான் யூசர் சைடில் விசிபிள் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் வச்சுக்கிறேன். இது வந்து அட்மின் அப்ரூவல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அட்மின் அப்ரூவ் பண்ண பிறகு இந்த ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவாக இருந்தால் அது வந்து யூசருக்கு விசிபிள் ஆகும். அதர்வைஸ் இது ப்ராசஸிங் ஸ்டேட்லேயே, அதாவது அப்ரூவல் பெண்டிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஐடியை வந்து நம்ம அதுக்கான செட்டர் கெட்டரை க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இங்கே ஆத்தென்டிகேஷனில் கிடைக்கிற யூஐடியை நான் வந்து நம்மளோட காமன் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ நம்மளோட ARPANEGS டேட்டாங்கிற கிளாஸில் அசைன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, எவ்ரிதிங் ஃபைன், எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த ஆர்கனைசேஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸில் இன்னொரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா யூஸரோட ஐடி, அந்த யூஐடின்னு கிடைக்கிறதுல அந்த ஐடி, அதை வச்சு நம்ம வேல்யூவை புஷ் பண்ணுறோம். ஸோ புஷ் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனோட லிஸ்ட்டு அது ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அதில் நம்ம இந்த டேட்டாஸை, அதாவது ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டேட்டா ஃபில்அப் பண்ணியிருக்கேன், சப்மிட் பண்ணுறேன். இப்போ லாகில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த யூஐடி கிடச்சிருக்கு. சரி, யூஐடி அதாவது யூஐடிங்கிறது யூசர் ஐடி. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண யூசர் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த யூஐடி தான் ரியல் டைம் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். பார்க்கலாம். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா யூஐடி ஒரு ஆப்ஜெக்டாக போயிருக்கு, ஒரு வேல்யூவாக போயிருக்கு. அடுத்ததாக இன்னொரு அகைன் நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ புஷ்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இருக்கும்போது நம்ம வேல்யூ வந்து அரேவாக புஷ் ஆகுதாங்கிறத பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, கர்ன இல்லம் ஆப்பர்னேச்சர் இல்லம் க்ரியேட் பண்ணியாச்சு. ரெண்டுமே நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. சரி, இந்த பார்ட் 1 வீடியோஸில் நம்ம சைன்அப் ஃபார்முக்கான பேசிக் டிசைனையும், சைன்அப் ஃபார்மில் ஃபைபேஸ் இன்டெகிரேஷனில் பார்த்துருக்கோம். இப்போ பண்ண ஃப்ளோ என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்காக அப்படின்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக இப்போ ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக ஃபைபேஸ் ஆத்துங்கிற இது ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக ஃபைபேஸ் ஆத் எஸ்டிகே யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது கெட் பண்ண இமேஜை நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு ஃபைபேஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டேட்டாஸையும் நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைபேஸ் ரியல் டைம் டேட்டா பேஸுங்கிற எஸ்டிகே யூஸ் பண்ணி. ஸோ இது மூணுத்தையுமே நம்ம பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம லோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது ப்ராக்ரஸ் பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ரஸ் பார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கூகுள் மேப்பில் போய்ட்டு ஆர்கனைசேஷன் லொக்கேஷனை பிக் பண்ணி, ஸோ அதோட அட்ரஸையும் அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூடையும் கெட் பண்ணி கொண்டு வந்து நம்ம சைன்அப் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி காட்டணும். ஸோ முடித்த பிறகு நம்ம ஃபர்தராக சைன்அப் ஃபார்மோட டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ பேசிக்காக இருக்குல்ல, ஸோ டிசைனை நம்ம ஃபர்தராக அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் யூசர் செலெக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ ஆர்கனைசேஸாக வந்தால் நம்ம சைன்அப் ஃபார்ம் கொண்டு போவோம். அப்படி இல்லைனா லாகினாக சைன்அப் ஃபார்ம் கொண்டு போக போகிறோம். ஹெல்ப்பராக வரும்போது அவங்களுக்கு டேரெக்டாக கூகுள் ஆத்தென்டிகேஷன் ஆர் ஃபேஸ்புக் ஆத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு எல்லா ஆர்கனைசேஷன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி, ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை லைக் பண்ணுறது, ஸோ ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபைபேஸோட ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஃபைபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ்லாம் அந்த ஹோஸ்டிங் வெப்சைட்டில் நம்ம ஷோ பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ஃப்ளோ சொன்னேன்னா அந்த ஃப்ளோவும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இந்த சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இதோட அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸையும் நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்.